வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணெய் கொள்ளும் அத்தியாயம் 5. கவின், நம்ம ஜெயராமன் மாமாவுடைய பொண்ணு படிப்பை முடிச்சிருச்சாம். ஜாதகம் கூட ஒத்து போகுது. உனக்கு பார்க்கலாம்னு ஒரு எண்ணம். காலை உணவு வேளையின் போது அவனது தந்தை மார்த்தாண்டம் பேச்சை ஆரம்பிக்க, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சலிப்புடன் நிமிர்ந்து பார்த்தவன், அப்பா, இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கூறிவிட்டு உணவை கூட மறந்தவனாய் காரில் ஏறி கிளம்பிவிட்ட தமையனின் முகம் மனதில் ஊர்வலம் போக, கவலையுடன் அந்த கிணற்றில் கல்லை எறிந்து கொண்டிருந்தாள் சந்திரிகா. அவள் வந்து எப்படியும் 30 நிமிடங்களுக்கு மேலிருக்கும். இன்னும் அவனை காணவில்லை. மனதை குத்தி காயப்படுத்தப் போகிறான் என்று தெரிந்தாலும் கூட அவள் அவனை தேடி வர காரணம் கவின்தான். வலியுடன் ஏதோ பிடிப்பே இல்லாமல் வலம் வந்த அண்ணனின் முகம்தான் மீண்டும் நரசிம்மனிடம் பேச்சுவார்த்தை நடத்த அவளை தூண்டியது. என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியத்தை அவருக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் என்ற எண்ணத்துடன் அவனுக்கு அழைத்து தனியே சந்திக்க சம்மதமும் வாங்கிவிட்டாள். திருநெல்வேலிக்கும் நரசிம்மபுரத்துக்கும் இடையில் இருந்த சாலை அது. அவ்வளவாக வண்டி வாகன போக்குவரத்து எதுவும் அந்த வழியில் இருக்காது. தனிமையில் அமைதியான சூழ்நிலையில் பேச வேண்டும் என்றுதான் அவனை இங்கு வர சொல்லியிருந்தாள். சாலையோரம் இருந்த கிணற்றடியில் நின்று கல்லை எறிந்து கொண்டிருந்தவளின் மனம், எங்கே இன்னும் இவரை காணோம் எண்ணிக்கொண்டவள் திரும்பி பார்க்க, தனது வெள்ளை நிற BMW காரில் சாய்ந்து நின்றபடி இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் ஸ்ரீராம நரசிம்மன். இமைகள் இடுங்க தன்னையே நோக்கிய அந்த கூர்பார்வையில் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்று விட்டாள் அவள். இவரெப்ப வந்தாரு? மனதில் எண்ணியவளுக்கு பதிலாய், நான் வந்து 1/2 மணி நேரமாச்சு என்றான் அவன். வந்தா கூப்பிட வேண்டியதுதானே? இப்பொழுதும் மனதில்தான் நினைத்தாள். கூப்பிடத்தான் நினைச்சேன். ஆனால் மேடம் ரொம்ப சீரியஸா எதையோ யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதுதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வெயிட் பண்ணினேன். கூறியவனின் குரலில் இருந்தது என்னவோ நக்கல் மட்டும்தான். வந்தவுடன் ஆரம்பித்தாயிற்றா? அவள் மனதில் ஒரு ஆயாச பெருமூச்சு எழுந்தது. இந்த குத்தல் பேச்சை தவிர்க்க முடியாது மனதில் எண்ணிக்கொண்டவள், நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு தேங்க்ஸ் என்றாள். அவளையே பார்த்தபடி அவளை நெருங்கியவன், நீ எங்கே கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் ரெடியாத்தான் இருக்கிறேன். ஈவன் உன் பெட்ரூம்க்கு கூட. இதழோரம் கோணலாய் வளைந்தது. அவளும் பொறுமையை இழுத்து பிடிக்க நினைக்கிறாள். இவன் விடமாட்டேன் என்கிறானே. ஓ, தட்ஸ் ஃபைன். தேவைப்படும் போது கூப்பிடுறேன். காரத்துடன் தான் திருப்பி கொடுத்தாள். மெச்சுதலாய் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கியவன், அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் சகி என்றான் கிசுகிசுப்பான குரலில். சகி, இந்த அழைப்பை கேட்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று. மனம் அந்த ஒற்றை அழைப்பிலேயே தேங்கி நின்றுவிடம். ஒருவித பரவசத்துடன் லயித்திருந்த அந்த விழிகளை கண்டவன், எதுக்கு கூப்பிட்ட என்றான் சற்று கடின குரலில். நின்னு போன கல்யாணத்தை பத்தி பேசத்தான் வர சொன்னேன். ப்ளீஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற சண்டையினால இந்த கல்யாணத்தை நிறுத்துறது எந்த விதத்துல சரி? அவங்க 2 பேரும் போட்டோவில் பார்த்த ஒருத்தரையொருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வேற கல்யாணம் பண்ணி வச்சாலும் காதல் இல்லாம அந்த வாழ்க்கையை அவங்களால எப்படி வாழ முடியும்? என் அண்ணனுக்காக இல்லைனாலும் உங்க தங்கச்சிக்காகவாவது யோசிச்சு பார்க்கலாமே. ஓ, காதலை பத்தி நீ பேசுற, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எங்கு சுற்றினாலும் அவன் இந்த குத்தல் பேச்சில்தான் வந்து நின்றான். இதோ இதைத்தான் சொல்றேன். என் மேல இருக்கிற கோபத்துல தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை. நம்ம கோபதாபங்களே அதுல காட்டுறது நியாயமே இல்ல. இத்தனை பிடிவாதமா இருக்கீங்களே. கல்யாணம் நின்ன பிறகு இந்த கொஞ்ச நாளா உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க? அவங்க முகத்தை கவனிச்சிருந்தா நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. அவள் பேச அவனது மனதில் தங்கையின் முகம்தான் தோன்றியது. வேதனையுடன் வலம் வரும் சுமத்ராவை காண காண அவன் தன் முடிவை மாற்றிக்கொண்டுதான் இருந்தான். அன்னை, தம்பி என அனைவரும் பேச்சையும் கேட்ட பிறகு அவனுக்கும் இந்த திருமணத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற யோசனை வந்திருந்தது. என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில்தான் இவள் அழைத்தாள். வரும்போதே அவனுக்கு தெரியும் இதை பற்றித்தான் பேச அழைத்திருப்பாள் என்று. எல்லாம் சரிதான். ஆனால் உன்ன மாதிரி கேவலமானவள் இருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சியை நான் அனுப்ப மாட்டேன். உன்னுடைய மூச்சுக்காத்து படர இடத்துல வாழ்றது கூட அசிங்கம்தான். தீக்கங்குகளை வாரி இறைத்த வார்த்தைகள் இதயத்தை ரணமாய் வலிக்கச் செய்தது. கடவுளே, விழிகளை மூடிக்கொண்டவளுக்குள் வலி பெருகியது. இப்படி இவன் பேசுகிறான் என்றால் அதற்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. பேச வைத்தவள் அவள்தான். பேசத்தான் செய்வான். அவனை இந்த பேச்செல்லாம் பேச வைத்தது நீதான் சந்திரிகா. மறந்திடாதே, பொறுத்துப்போம். மனம் அவளை சமாதானம் செய்ய ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் விழிகளை திறந்தவள், சரி, உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன். புது ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். கிடைச்சதுன்னா அங்க ஃபாரின்லேயே செட்டில் ஆகிடுவேன் என்றாள் அவன் முகம் பார்க்காமல்.
ஏன் அம்பனிக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற எந்த ஊரும் கண்ணுக்கு தெரியாதாமா? எப்பவும் ஃபாரின்க்கு மட்டும்தான் போவீங்களோ? அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அப்பதானே கண்டபடி கூத்தடிக்கலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. இஷ்டப்படி யார் கூட வேணும்னாலும். அதற்கு மேல் பேச வந்தவனை, போதும் நிறுத்துங்க என்று அவள் குரல் தடுத்திருந்தது. பேசிய வார்த்தைகளின் வீரியம் விழிகளில் கண்ணீரை பொழிய வைக்க உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண் பார்வையில் இருக்காதே, ஒளிந்து போ என்கிறான். சரி, வெளிநாட்டுக்கு செல்கிறேன் என்றால் அதற்கும் கடிக்கிறான். இவனுக்கு என்னதான் வேணுமாம்? பெண்ணவளின் நடுக்கம் அவன் கண்களிலும் விழுந்தது. தான் பேசிய வார்த்தைகள் அதிகப்படிதான் என்று உரைத்ததோ என்னவோ. கீழுதடை கடித்து கொண்டவன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டான். இப்ப என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? உங்க தங்கச்சி மேல என் மூச்சு காத்து கூட படக்கூடாது. நான் ஃபாரினுக்கும் போகக்கூடாது. வேற எங்கேதான் போறது? பொறுமை இழந்து சற்று எரிச்சலுடன் தான் வினவினாள். ஏன், தமிழ்நாட்டுல வேற ஊரே இல்லையா? அவன் அசால்ட்டாக தோளை குலுக்கினான். சரி, சென்னையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட பேசி ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். ஃப்ரெண்டா? அவனா? அந்த நண்பன் ஒரு ஆண் என்பதில் அவன் முகம் அப்பட்டமாய் பிடித்தமின்மையை காட்டியது. அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. அவனது சுளித்த முகத்தை பார்த்து கொண்டே பதிலளித்தவளுக்கு தெரியும், இப்பொழுது அவனது பிடித்தமின்மை சரியாகிவிடும் என்று. உண்மையில் அதுதான் நடந்தது. ஓ, அப்ப சரி என்றான் அசட்டையாக. நான் யார் கூட பழகினால்தான் இவனுக்கு என்ன வந்துச்சாம்? அவளால் மனதிற்குள் பல்லை கடிக்கத்தான் முடிந்தது. ஓகே, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். நீங்களும் வீட்ல போய் பேசி முடிஞ்சா பெரியவங்களை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. இல்ல, அப்பாவையும் சித்தப்பாவையும் கூட்டிட்டு நானே வர்றேன். பேசி அவமானப்படுத்தியது நான் தானே. நானே நேர்ல வந்து உன் அப்பா கிட்ட பேசுறதுதான் முறை. அவன் கூற அவள் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவளறிந்த நரசிம்மன் யாரிடமும் பணிந்து போக மாட்டான். அப்படிப்பட்டவன் தன் தந்தையிடம் பணிந்து பேச தயாராயிருக்கிறான். அவளது பார்வையை உணர்ந்தானே என்னவோ. என் தங்கச்சிக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசில்ல என்றான் அவள் விழிகளை பார்த்தபடியே. ஒரே ஒரு நொடி அந்த தங்கையின் மீது பொறாமை எழுந்து மறைவதை அவளால் தடுக்க முடியவில்லை. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். தனது காரில் ஏறி அவள் சென்றுவிட ஒரு பெருமூச்சுடன் இவனும் தன் காரை கிளப்பினான். அன்று இரவு உணவு வேளையின் போதே வீட்டில் இந்த பேச்சை எடுத்து விட்டான் நரசிம்மன். சித்தப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். தந்தையிடம் பேச முரண்டு பிடித்து கொண்டு லக்ஷ்மணனிடம் பேச்சை ஆரம்பித்தான். திடீரென்று அவன் மொட்டைத்தலை குட்டையில் விழுந்த கதையாக அவன் ஆரம்பிக்க லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாப்பிள்ளை வீடா? யார சொல்றாம் என்று வினவினான். ஆதிசேஷனுக்கு புரிந்தாலும் ஒன்றும் பேசவில்லை. அமைதியாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதுதான், நீங்க தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையைத்தான் சொல்றேன். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். நேர்ல போய் அவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவோம். ஏன் இந்த திடீர் ஞானோதயம்? வெடுக்கென்ற கேள்வி ஆதிசேஷனிடமிருந்து பறந்து வந்தது. இட்லியை பிட்டு வாயில் வைக்க போன சுமத்ராவின் கரம் அண்ணனின் பேச்சில் அப்படியே நின்றது. விழிகள் ஆச்சரியத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தன் அண்ணனை நோக்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இந்த மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மனம் கூவாம். இதுவரைக்கும் என் தங்கச்சி விருப்பப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றாம இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது இது அவளுடைய வாழ்க்கை. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போகுமா? அவ விரும்பினதை நிறைவேற்றி கொடுக்க முடியலேனா அண்ணன்னு நான் எதுக்கு இருக்கிறேன்? அவளை பார்த்தபடியே பேசியவனின் கண்கள் பாசத்தில் மின்னியது. தேங்க்ஸ் அண்ணா. அவளது விழிகள் கண்ணீருடன் அவனுக்கு நன்றியுரைத்தது. ஆமா, இவன் வந்து பேசின உடனே அவங்க மன்னிச்சு கல்யாணத்தை நடத்திடுவாங்க பாரு. பேசுறதுக்கு முன்னாடி பொறுமையா யோசிக்கணும். சபைக்கு முன்னாடி வச்சு தராதரம் இல்லாத குடும்பம்னு பேசிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டு படியேற முடியும்? அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு லக்ஷ்மணா. ஆக, தந்தையும் தன்னையினும் சித்தப்பாவை ஊடை நிறுத்தி பேசிக்கொண்டார்களே ஒழிய நேருக்கு நேர் பேசிக்கொள்ளவில்லை. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. சண்டை வந்தா நம்ம தலையை உருட்ட வேண்டியது. மனதிற்குள் முணுமுணுத்தபடி லக்ஷ்மணன் ராம் என்று அவன் முகம் பார்க்க, என் தங்கச்சிக்கு முன்னாடி எதுவுமே பெருசில்லைன்னு சொல்லுங்க சித்தப்பா. பேசினது தப்புதான். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் உங்க அண்ணாவும் அங்கே வந்து நில்லுங்க, போதும். ஒரு வாய் உணவை எடுத்து வாயில் போட போன லக்ஷ்மணின் கையை பற்றி கொண்டு கூறினான் நரசிம்மன். அடே, என்னை சாப்பிட விடுடா. புலம்பியபடியே இந்த பக்கம் திரும்பியவன் அண்ணா என்றழைத்தான். ஆதிசேஷனுக்கே ஆச்சரியம்தான். இதுநாள் வரை அவனிடம் கூட மகன் மன்னிப்பு கேட்டதில்லை. பிடரியே சிலிர்த்து கொண்டு நிற்கும் சிங்கத்தைப் போல எந்நேரமும் முறைத்து கொண்டு நிற்பானே ஒழிய வாயை திறந்து மன்னிப்பு இதுவரை கேட்டதே இல்லை. மீராவும் அனுராகவையும் நடக்கும் நாடகத்தை சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்தனர். நிமிர்ந்த ஆதிசேஷனின் பார்வை மகனின் பார்வையுடன் கலந்தது. அவனொன்னும் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். மாத்தாண்டம் கிட்ட நான் பேசுறேன். இவனை வந்து அங்கே நிற்க சொல்லு என்றான் இடது கரத்தால் பிடரியை வருடியபடி. ஏனோ எந்நேரமும் கம்பீரமாக பார்த்த மகன் மன்னிப்பு கேட்பதை அந்த தந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேருக்கு நேர் தந்தையை சந்தித்தவன் ஒன்றும் பேசாமல் திரும்பிக் கொண்டான்.
குறுகுருவென்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த தனது சிறிய தந்தையை ஏறிட்டவன், என்ன சித்தப்பா என்றான் இட்லியை குருமாவுடன் தோய்த்து வாயில் போட்டபடி. அடே மகனே, கைய விடுடா, நான் சாப்பிடணும். நீ மட்டும் வலிச்சு வலிச்சு முக்கிட்டு இருக்க. லக்ஷ்மணன் பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு கூற அனைவரும் சிரித்து விட்டனர். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டின் மகிழ்ச்சி திரும்பி வந்ததைப் போல் இருந்தது. மீராவும் ராகவியும் நிம்மதியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் நேரம் கடத்தவில்லை. அடுத்த நாளே மார்த்தாண்டத்தின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர். மூவரும் வந்து இறங்கிய போது அவரால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல முடியவில்லை. மரியாதையுடன் வரவேற்று உள்ளே அமர வைத்தார். கவின் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். சந்திரிகா வீட்டில்தான் இருந்தாள். நேற்று இரவே அவளும் தன் தந்தையிடம் பேசியிருந்தாள். இவர்கள் வருகிறார்கள் என்று கூறவில்லை. அண்ணனின் முகத்திற்காக முடிவை மறுபரிசீலனை பண்ணலாம் என கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தாள். உணர்வுகளை தொலைத்து வலம் வரும் மகனின் முகம் அவர் பார்வையில் மட்டும் விழாமல் இல்லை. எனவே மகள் கூறிய பிறகு யோசனையுடன் தான் சுற்றி கொண்டிருந்தார். இன்று இவர்கள் வரவும் மனதில் தோன்றிய சிறு நிம்மதியுடன் தான் வரவேற்று அமர வைத்தார். எப்படியோ ஒன்று, பிரச்சனை சரியானால் சரி என்ற எண்ணத்துடன் காந்திமதியும் வந்து மகளின் அருகே நின்று கொண்டார். அது ஆரம்பித்த தந்தையை முந்திக்கொண்டு நரசிம்மன் பேச ஆரம்பித்தான். அங்கிள், நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஏதோ தவறான புரிதல் அப்படி பேசிட்டேன். ரியலி ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நம்ம கவின் அண்ட் சுமத்ரா லைஃபை மட்டும் பார்க்கலாமே. 2 பேருக்குமே ஒருத்தரையொருத்தர் பிடிச்சிருக்கு. நமக்குள்ள வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? கம்பீரமாய் அவன் மன்னிப்பு கேட்டபோது ஒட்டிக்கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச கோபதாபங்களும் அவருக்கு ஓடிவிட்டது. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். பசங்க வாழ்க்கையை விட நமக்கு வேற எதுவும் முக்கியமில்ல. சபைக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். ஆதிசேஷனும் பேச மார்த்தாண்டத்தின் முகம் மலர்ந்து விட்டது. எனக்கும் கொஞ்ச நாளா இதே யோசனைதான் சம்மந்தி. கல்யாணம் நின்னதிலிருந்து பையனோட முகமே சரியில்லை. இதோ என் பொண்ணு கூட என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா, யாருக்காகவும் வேண்டாம், அண்ணனுக்காக பாருங்கப்பான்னு. உண்மைதான். இவங்க சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன வேணும்? நடந்ததை மறந்துடுவோம். உங்க பொண்ணை என் வீட்டு மருமகளா இல்ல மகளா எடுத்துக்க எங்களுக்கு முழு சம்மதம். சரிதானே காந்திமதி? பேசியவரின் பார்வை மனைவியையும் நோக்க அவருக்கும் சம்மதம்தான் என்பதை மலர்ந்த அவர் முகமே கூறியது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை முடிச்சிட்டு கல்யாண தேதியை குறிச்சிடுவோம். அங்கு ஒரு திருமண வார்த்தை உறுதியானது. பேசியிருந்து விட்டு ஆதிசேஷனும் லக்ஷ்மணனும் கிளம்பிவிட நரசிம்மனும் கிளம்புவதற்காக தனது காரை கிளப்பிய வேளை சந்திரிகா அவ்விடம் வந்தாள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றியுரைத்தபடி வந்தவள் ஒரு பைஜாமாவும் குர்த்தியும் அணிந்திருந்தாள். ஒரே ஒரு நொடி அவனது கண்கள் அவளை அளவிட்டு மீண்டது. தேங்க்ஸா? உனக்காக ஒன்னும் வரல. என் தங்கச்சிக்காக வந்து பேசியிருக்கிறேன். கவின் இனி எங்க வீட்டு மாப்பிள்ளை. சோ அண்ணன்னு ஓவரா உரிமை கொண்டாடாதே. அவரை விட்டும் தள்ளியே நில்லு. முக இறுக்கத்துடன் அதே கடின குரல் வெளிப்பட்டது. சந்திரிகாவிற்கு பட்டென்று கோபம் வந்துவிட்டது. என் அண்ணனை விட்டு தள்ளி நிற்க சொல்ல இவன் யார்? சொல்லென்று கோபம் பெருக, இதையே நானும் சொல்லலாம் இல்லையா? இனி உங்க தங்கச்சி இந்த வீட்டு மருமகள். சோ தங்கச்சிங்கிற பாசத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க என்றாள் அழுத்தமாக. ஏய், யாருக்கு யார் ஆர்டர் போடுறது? நான் நரசிம்மன். நான் நினைச்சால் உன் அண்ணனை உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக முடியும். ஒருவேளை எனக்கும் என் தங்கச்சிக்கும் இடையில நீ வந்தா நான் அதை செய்யவும் தயங்க மாட்டேன். பல்லை கடித்து கொண்டு அவளருகே நெருங்கியவன் சீறினான். நீங்க கூப்பிட்டுடனே என் அண்ணனும் இதோ வர்றேன் மச்சான்னு பின்னாடியே வந்துடுவான். ஆளை பாருங்க. ஏன் நாங்கெல்லாம் ஆர்டர் போடக்கூடாதா? ஆர்டர் போடுறது உங்க ரத்தத்துக்கு மட்டும்தான் சொந்தமானதா என்ன? படபடவென்று புரிந்தவளை கண்டவனின் கண்கள் மின்னியது. இவன் எதுக்கு இப்படி பார்க்கிறான்? எண்ணியவளுக்கு தெரியாதல்லவா அவளுக்குரிய மச்சான் என்ற வார்த்தைதான் அவன் கண்களை மின்னச் செய்தது என்று. ஆர்டர் போடலாம், தப்பில்லை. ஆனால் அதுக்கும் ஒரு தகுதி தராதரம் வேண்டும். இந்த தராதரத்தை இவன் விடவே மாட்டானா என்றிருந்தது சந்திரிகாவிற்கு. அவள் உடனே அமைதியாகிவிட்டாள். திரும்பி நடக்கப் போனவளை ஏய் என்ற சொடக்கிடல் தடுத்து நிறுத்தியது. ஏனோ அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. பிறந்ததிலிருந்து சர்வ சுதந்திரமாக வளர்ந்தவள் அவள். தாயோ தந்தையோ ஒரு வார்த்தை கூட கண்டித்து இதுவரை பேசியதில்லை. பேசும் நிலையை அவளும் உருவாக்கி கொண்டதில்லை. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை என பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வளர்ந்து வந்தவள் அவள். யாராக இருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று முகத்திற்கு நேராக சொல்வாள். இதுவரை யாருக்கும் அடிபணிந்தது இல்லை. அப்படிப்பட்டவளை பார்த்து ஏய் என்று சொடக்கிடுகிறான் ஒருவன். என் பேர் சந்திரிகா என்றாள் சீரலுடன். தலைப்பு நல்லா இருக்குது. உன் பயோகிராஃபிக்கு வச்சுக்கோ. ஏன் இந்த சொடக்கிடுற வேலை என்கிட்ட வேண்டாம் மிஸ்டர். வேற யார்கிட்ட வச்சுக்கிட்டும்? எதுவா இருந்தாலும் உன்கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணும்னு என் மனசு அடம் பிடிக்குதே. தோலை குலுக்கி உதட்டை பிதுக்கியவன் வேண்டுமென்றே அவளை சீண்டி விட்டு கொண்டிருந்தான். இவன் கிட்ட பேசினால் தலைவலிதான் மிஞ்சும். எரிச்சலுடன் அவள் திரும்பிச் செல்ல எத்தனிக்க அவனோ
ஏய் என்று மீண்டும் சொடக்கிட்டான். வேண்டுமென்றே செய்கிறான் என்பது புரிபட எரிச்சலுடன் தான் திரும்பி பார்த்தாள். நம்ம டீல் நினைவுல இருக்குது தானே? என் தங்கச்சி வர்றதுக்குள்ள நீ இடத்தை காலி பண்ணி இருக்கணும். உன் மூச்சுக்காத்து படுற இடத்துல அவ வாழ்க்கையை தொடங்கக்கூடாது என்றான் வெறுப்புடன். மனம் வலித்ததுதான். இருந்தாலும் அவள் காட்டிக்கொள்ளவில்லை. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன். சோ அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வெடுக்கென்று கூறியவள் வேகமாக உள்ளே சென்று விட்டாள். கொழுப்பு, அந்த கொழுப்பு இன்னமும் குறையவே இல்ல, பல மடங்கா கூடியிருக்குது. முணுமுணுத்து கொண்டவன் காரை கிளப்பினான். தொடரும்.